ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல எல்லாருமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற இஃப் ஃபங்க்ஷன் கூட நம்ம எப்படி லாஜிக்கல் ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸல்ல எல்லாருமே என்கிட்ட கேட்ட காமன் கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ எனக்கு வந்து இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தெரியாது சிங்கிள் கண்டிஷனை பேஸ் பண்ணி. அதுவே மல்டிபிள் கண்டிஷன் வரப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 4 5 கண்டிஷன் தராங்க. அந்த மாதிரி 5 கண்டிஷன் வரப்போ நான் இஃப் ஃபங்க்ஷனோட அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணுமா இல்ல ஆர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணுமான்றது எனக்கு தெரியல. அது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்பிளாக தான் நான் கிளியராக எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ன கைண்ட் ஆஃப் டேட்டான்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ப்ளாய் டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா எம்ப்ளாய் ஐடி, அவங்க நேம், டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ், இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 6 காலமை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 6 காலமே நம்ம பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு கேட்டால் ஒரு கொஸ்டின். ஏன்னா நம்மளுக்கு வந்து கண்டிஷன் நம்மளுக்கு வந்து 2 கண்டிஷன் தான் 2 காலம், இல்லை 3 கண்டிஷன் தான் 3 காலம். அந்த மாதிரி நம்ம எத்தனை கண்டிஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம காலமை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு காலமை மட்டும் தான் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த காலம் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்குதா, ஸோ க்ளீனாக இருக்குதா நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எனக்கு சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா 8 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டிஎல் ப்ரொமோஷன் கொடுக்கணுன்றாங்க. அதுக்கு வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவுட்புட் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் காலமை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு காலம் நான் என்ன பண்ண போறேன்னா அதை ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு 1லேருந்து நம்மளுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க. இப்போ இன் பிட்வீன் நான் வந்து இந்த இடத்துல ஒரு சம் டேட்டாஸ் நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா ஒரு இடத்துல நான் நல்லன்றதை கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு அன்ப்ராப்பர் டேட்டா, ஸோ இந்த இடத்துல 2 பிளாங்க்ஸ் இருக்குது ப்ளஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல நல்லுன்னு இருக்குது. இப்போ நான் ஃபில்டர் அவுட் பண்ணி பார்க்குறேன் பாருங்க எனக்கு என்னென்ன வருதுன்னா கீழே பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் பிளாங்க்ஸ் நல்ல இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வருமானு கேட்டால் வராது. ஏன் வராதுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் அவுட்புட் வருமானு கேட்டால் வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ நம்ம நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுறோமா, நம்ம வந்து டேட்டாவை செக் பண்ணிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் நல் அண்ட் பிளாங்க்ஸுக்கு வந்து 0 0 நான் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 0 0 கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா 8 இயர்ஸ் மேலே இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா டிஎல்ன்ற ப்ரொமோஷன் வரும். அவங்க எப்படின்றத நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இஃப் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஒரே ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போறோம்னா இஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லாஜிக்கல் டெஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் காலம் தான். ஸோ அந்த செல் ஒரே ஒரு செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன சொன்னாங்கன்னா 8 இயர்ஸ் மேலே இருக்கணும்ன்றாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ கிரேட்டர் தென் 8 கொடுக்குறேன். கம்மா இந்த இடத்துல நான் ஈக்குவல் கொடுக்கல, ஏன்னா 8 ப்ளஸ் அவங்க சொல்லல 8 இயர்ஸ் மேலே இருக்கணும்ன்றாங்க. 8 இயர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் 8 கிரேட்டர் தென் 8 கொடுத்துட்டு எனக்கு 8 இயர்ஸ் இருந்தாங்கன்னு என்ன சொன்னேன் எனக்கு எஸ்டிஎல் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன் டபுள் கோட்ஸ்ல நான் கொடுத்துக்கிறேன். அகைன் என்ன சொல்றேன்னா எனக்கு இருந்தால் எனக்கு எஸ்டிஎல் வரணும், இல்லை எனக்கு நோன் வரணும். இப்போ அகைன் நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ பாருங்க நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ யாருக்கெல்லாம் எஸ்டிஎல் வருதோ அவங்களாம் வந்து 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த எஸ்டிஎல்க்கு வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே என்ன வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல 0ன்னு போட்டோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த 0 இல்லாமல் நம்மளுக்கு 9 இருந்தால் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு வந்து எஸ்டிஎல்ன்றதை நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டா வந்து க்ளீனாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக ஷோ பண்ணும். அப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல நான் பிளாங்க்ஸ் வர நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க நோன் வருது, ஏன்னா டேட்டாவே இல்லை. அப்போ இதே இடத்துல நான் நல் கொடுக்குறேன், அந்த இடத்துக்கு பாருங்க எஸ்டிஎல் வருது, ஏன்னா நம்மளுக்கு டேட்டா வந்து மிஸ் மேட்சாக இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா நம்ம வந்து 0 மேலே ஏதோ ஒரு கண்டிஷன் உள்ள இருக்குது நம்மளுக்கு, பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தப்பா வருது, ஏன்னா இவங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா ராங்கான அவுட்புட் வரதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுனா நம்மளுக்கு பிஃபோர் தட் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்குன்னா டேட்டா வந்து க்ளீனா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் அவுட் நம்மளால கெட் பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூசுவல் நான் என்ன பண்ணிருக்கேன் நான் 0 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்படி தான் நம்மளுக்கு வந்து என்னதுன்னா இஃப் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ சிங்கிள் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போனா நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து இஃப் ஃபங்க்ஷன் நம்மளால எழுத முடியும். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சினாரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ் மேலே இருக்கணுன்றாங்க. 5 இல்லை 5 இயர்ஸ் மேலே இருக்கணுன்றாங்க. ஸோ இந்த காலம் டி கரெக்டாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட் இருக்கணும்னு சொல்றாங்க. 5 இயர்ஸ் மேலே இருக்கணும், 5 இயர்ஸ் மேலே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸலண்ட் சொல்றாங்க. அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் சேம் நம்மளுக்கு வந்து 90% மேலே இருக்கணுன்றாங்க. 90 இல்லை 90 மேலே 3 கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்து ட்ரூவா இருந்தால் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா எஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் சொல்றாங்க ப்ரொமோஷனுக்கு, இல்லைன்னா நாட் எலிஜிபிள் சொல்றாங்க. இப்போ கண்டிஷன் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல 3 கண்டிஷன் வந்திருக்கு. 3 காலமை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போறோம்.
என்னென்ன காலம்னா எக்ஸ்பீரியன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ். இந்த 3% நம்ம இந்த 3 காலமே பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்பைன் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட் நம்ம கெட் பண்ண போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் இஃப் ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட். சோ லாஜிக்கல் டெஸ்ட் நம்ம இப்படி கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு கண்டிஷன் தான் நம்மளால எழுத முடியும். இந்த இடத்துல நமக்கு வந்து 3 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. மூணுமே என்ன சொல்றாங்கன்னா மூணுமே எனக்கு இருந்தாதான் எனக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரொமோஷன் சொல்றாங்க, இல்லனா இல்லன்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு மூணுமே ஈக்குவலா இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும், 5 இயர்ஸ்க்கு மேல. பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து எக்ஸலென்ட் இருக்கணும்ன்றாங்க. சேம் அட்டெண்டன்ஸ் வந்து 90% மேல இருக்கணும்ன்றாங்க. சோ ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், மூணு கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவா இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். அண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணா கொடுக்கிற எத்தனை கண்டிஷன் நம்ம கொடுத்தாலுமே இதெல்லாமே நமக்கு ட்ரூவா இருந்தா தான் நமக்கு அவுட்புட் ஷோ பண்ணும். ஏதாவது ஒரு கண்டிஷன் நமக்கு மிஸ் மேட்சா இருந்தா நமக்கு என்ன வரும்னா ஃபால்ஸ்னு வரும். சோ அதனால நான் கொடுக்கிற கண்டிஷன் எல்லாமே எனக்கு ட்ரூவா இருக்கணும்னு என்ன பண்றேன், அண்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்னாங்க 5 இயர்ஸ் மேல இருக்கணும்ன்றாங்க. சோ கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கிரேட்டர் தென் ஈக்குவல் 5. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். இப்போ செகண்ட் கண்டிஷன் நம்ம இதுலயே கொடுக்கலாம். நல்லா பாருங்க, இஃப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணா ஒரு கண்டிஷன் தான் கொடுக்க முடியும். இந்த இடத்துல பாருங்க லாஜிக்கல் டோன் கேக்குது. சோ செகண்ட் கண்டிஷன் என்னன்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா நமக்கு வந்து எக்ஸலென்ட் இருக்கணும்னாங்க. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸலென்ட் நான் டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நம்ம இதை டைப் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போறோம், டபுள் கோட்ஸ்ல டைப் பண்ணணும். எக்ஸாக்ட்டா பாருங்க, நான் டபுள் கோட்ஸ்ல டைப் பண்ணிக்கிறேன். அகைன் கமா கொடுத்துக்கிறேன். ரெண்டு கண்டிஷன் ஓவர். தேர்ட் கண்டிஷன் என்னன்னா நமக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வந்து 90% மேல இருக்கணும்னாங்க. ஓகேங்களா, சோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், சாரி இங்க டபுள் கோட்ஸ் வராது. இப்போ நான் என்ன பண்றேன், அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கிளிக் பண்ணி ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் தென் கொடுக்குறேன். ஓகேங்களா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், சாரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துட்டு 90% கொடுக்குறேன். ஓகேங்களா, 90% கொடுத்துட்டு நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல மூணு கண்டிஷனுமே நமக்கு செக் பண்ணும். மூணு கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா நமக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் நமக்கு ஷோ பண்ணும். சோ எனக்கு மூணுமே எனக்கு எக்ஸாக்ட்டா இருந்ததுன்னா நான் என்ன சொல்றேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எலிஜிபிள் வரணும்னு சொல்றேன். ஓகேங்களா, அதனால என்ன பண்றேன், எலிஜிபிள் நான் டைப் பண்ணிக்கிறேன். இல்லனா நாட் எலிஜிபிள். ஓகேங்களா, டபுள் கோட்ஸ்ல சேம் நான் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன், நாட் எலிஜிபிள். சோ இப்போ பிராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ நல்லா பாருங்க நமக்கு என்ன ஆகும்னா யாருக்கெல்லாம் நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அவங்களுக்குலாம் எலிஜிபிள் வரும், இல்லனா நாட் எலிஜிபிள். சோ இந்த இடத்துல பாருங்க எலிஜிபிள் வந்திருக்கு. நம்ம என்னென்ன கண்டிஷன் கொடுத்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ் மேல இருக்கணும். கரெக்ட்டுங்களா, சோ 5 இயர்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸலென்ட் இருக்கணும்ன்றாங்க. எக்ஸலென்ட் இருக்கு. அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து 90 மேல இருக்கணும்னாங்க. சேம் அவங்களுக்கு 90 மேல இருக்கு. சோ இந்த மாதிரி மூணு கண்டிஷனுமே நான் கொடுத்திருக்கேன். அதனால தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல எலிஜிபிள் வருது. சோ நீங்க கேட்கலாம் ப்ரோ, இந்த இடத்துல பாருங்க அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் 91 இருக்கு, ஆனா ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ஒரு கண்டிஷன் தான் நமக்கு இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கு, ரெண்டு கண்டிஷன் வந்து நமக்கு ஆகல. சேம் அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல பாருங்க நமக்கு வந்து மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு கண்டிஷன் மட்டுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா நமக்கு அவுட்புட் வருமான்னு கேட்டா வரது. கொடுத்துக்கிற இப்போ 5 கண்டிஷன் கொடுத்தேன்னா எனக்கு 5மே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா தான் நமக்கு வந்து இந்த அவுட்புட் நமக்கு ஷோ பண்ணும், இல்லனா அதர்வைஸ் நமக்கு வராது. சோ இத தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இஃப் ஃபங்க்ஷன் கூட நம்ம அன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். எப்பனா கொடுக்கிற எல்லா கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா நம்ம என்ன பண்ணலாம், அன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா போனஸ் எலிஜிபிலிட்டி செக் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம கிட்ட கண்டிஷன் என்னன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ரெண்டு காலம் யூஸ் பண்ண போறோம். என்னென்ன காலம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கணும்ன்றாங்க. ஓகேங்களா, பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலென்ட்டா இருக்கணும், அப்படி இல்லனா அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து 90 மேல இருக்கணும்ன்றாங்க. இந்த ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். ஏதாவது ஒன்னு வந்து எக்ஸலென்ட்டா இருக்கணும், அப்படி இல்லனா அட்டெண்டன்ஸ் வந்து 90 மேல இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா போனஸ் எலிஜிபிள்னு சொல்றாங்க. வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா பாருங்க, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு கண்டிஷன் தான். ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா எனக்கு அவுட்புட் வேணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி அவுட்புட் கெட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் இஃப் ஓபன் பிராக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் சோ லாஜிக்கல் டெஸ்ட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஆர் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் எதுக்கு நான் ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்னா என்ன ஆர் ஃபங்க்ஷன்ல சேம் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். எவ்வளவு கண்டிஷன்ஸ் கொடுத்தலாமே எனக்கு வந்து அதுல இருந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அவுட்புட் ஷோ பண்ணு நான் சொல்றேன். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஆர் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா பெர்ஃபார்மன்ஸ் காலம் நான் சூஸ் பண்றேன். ஓகேங்களா, எனக்கு இதுல வந்து எக்ஸலென்ட் இருந்தானா எனக்கு வந்து அவுட்புட் வேணும்னு சொல்றேன். சோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா எக்ஸலென்ட் டைப் பண்றேன். இதை டைப் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தேவையான அவுட்புட் நான் இந்த இடத்துல ஷோ பண்றேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். செகண்ட் கண்டிஷன் நம்ம கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அட்டெண்டன்ஸ் வந்து நமக்கு வந்து 90 மேல இருக்கணும்ன்றாங்க. கரெக்ட்டுங்களா, சோ கிரேட்டர் தென் நான் 90% நான் கொடுத்துக்கிறேன். 90 கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா பிராக்கெட் நான் க்ளோஸ் பண்றேன். கண்டிஷன் நமக்கு முடிஞ்சிச்சு. ஆர் வந்து நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா இது இல்லனா அது எடுத்துக்கோ, அது இல்லனா அது. ஏன்னா எத்தனை கண்டிஷன் கொடுத்தலாமே எனக்கு இது 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 எது வேணுமோ எடுத்துக்கோ, ஆனா எனக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். சோ ஜஸ்ட் நான் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ அதோட அவுட்புட் எனக்கு எப்படி வேணும்னு சொல்லனா எனக்கு போனஸ் எலிஜிபிளா இருந்தா நம்ம போனஸ் கொடுக்கலாம், இல்லனா நம்ம வந்து நாட் போனஸ் கொடுக்கலாம், இல்ல நோ போனஸ் எது வேணுமோ கொடுக்கலாம். சோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா டபுள் கோட்ஸ்ல வந்து போனஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா நோ போனஸ். ஓகேங்களா, சோ சேம் அதே மாதிரி நோ போனஸ் கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பிராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க நமக்கு வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணா நமக்கு வந்து போனஸ் நோ போனஸ் வருது. இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போனஸ் வருது. ஏன் போனஸ் வரனா பட் நமக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸலென்ட் நம்ம கொடுத்திருக்கோம். நல்ல கண்டிஷன் பாருங்க, எக்ஸலென்ட் கொடுத்திருக்கோம். எக்ஸலென்ட் கொடுத்தா ப்ரோ அப்ப இங்க குட் தான இருக்கு, நமக்கு எதுக்கு நமக்கு வந்து நோ போனஸ் எதுக்கு போனஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு வந்து காலம் இ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனோ, அப்படி இல்ல நமக்கு வந்து எஃப் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனோ. நமக்கு இந்த இடத்துல வந்து அட்டெண்டன்ஸ் வந்து 90 மேல இருக்காங்க. நல்லா பாருங்க, நம்ம 90
90 மேல கொடுத்தோம். ஸோ அதனால 90 மேல இருக்குன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல போனஸ்னு வருது. இங்க பாருங்க நோ போனஸ்னு வருது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா இருக்கு, அட்டெண்டன்ஸ் அவங்க கிட்ட இல்ல. அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நோ போனஸ். அப்ப இவங்க போனஸ்க்கு எலிஜிபிளே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணனா அகைன் நம்ம ஒரு கண்டிஷன் கூட நம்ம கொடுக்கலாம் இந்த இடத்துல. இப்போ எனக்கு என்ன சொல்றாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து எக்ஸலென்ட்டா இருக்கணும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து 8 இயர்ஸ் மேல இருக்கணும்ன்றாங்க. அப்ப அப்படியே நான் கண்டிஷன் மாத்திர ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சோ இந்த இடத்துல வந்து நான் greater than 8 கொடுக்குறேன். நல்லா பாருங்க greater than 8 கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரி drag and drop பண்றேன். இங்க பாருங்க நமக்கு வந்து போனஸா நோ போனஸ் வருது. சோ இந்த இடத்துல வந்து கண்டிஷன் என்ன இருக்குன்னா எக்ஸலென்ட் இருக்குது, பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து என்னன்னா 8 இயர்ஸ் மேல இல்ல. அதனால நமக்கு வந்து இந்த இடத்துல நோ போனஸ் வருது. இந்த இடத்துல ஏன் போனஸ் வருதுன்னா நமக்கு வந்து கண்டிஷன் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிரைட்டீரியா மீட் பண்ணல. இங்க 7 இயர்ஸ் தான் இருக்காங்க, ஆனா இந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து போனஸ் அவைலபிள் நம்ம சொல்றோம். சோ இத தான் நம்ம வந்து என்ன பண்ணனும்னா எனக்கு கண்டிஷன் மொத்தமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா நம்ம அந்த அன்ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்ல நான் கொடுக்கிற கண்டிஷன் ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அன்ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சோ இப்போ உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த if ஃபங்க்ஷன் நம்ம எப்போ யூஸ் பண்றது அண்ட் கூட அப்புறம் ஆர் கூடன்றது கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து குட்டா இருக்க கூடாதுன்றாங்க. ஓகேங்களா, குட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வார்னிங் சொல்றாங்க, இல்லனா நோ வார்னிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் கலம் ஒரே ஒரு கலம் தான். ஜஸ்ட் நீங்க வந்து நாட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்போசிட்டா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சோ ஜஸ்ட் எப்படி நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஈக்குவல் இஃப் ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டேன். சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு குட்டா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ குட்டா இருக்க கூடாதுன்னா என்ன மீனிங்னா அவங்க வந்து குட்டா இருக்க கூடாது, அவங்களுக்குலாம் வந்து நம்ம என்ன பண்ணா வார்னிங் கொடுக்கணும். அப்படினா உங்களுக்கு வார்னிங் இல்லன்னு சொல்றாங்க. சோ ஜஸ்ட் என்ன பண்ணனும்னா வார்னிங்ன்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். இங்க இல்லனா நோ வார்னிங் சேம் as usual. இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க நோ வார்னிங். ஏன் நோ வார்னிங் வருதுன்னா உங்க கண்டிஷன் வந்து குட்டா இருக்குது, அதனால நம்ம வந்து நோ வார்னிங் கொடுக்குறோம். இதுவே எக்ஸலென்ட் இருக்கிறவங்களுக்கு பாருங்க நம்ம வார்னிங் கொடுக்கணும்னு சொல்றோம். ஏன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல மீட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க நான் நாட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். கரெக்ட்டுங்களா? சேம் இதே அவுட்புட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல நாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண கொண்டு வரேன். நல்லா பாருங்க. ஈக்குவல் இஃப் ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு லாஜிக்கல் டெஸ்ட்ல வந்து நான் நாட் கொடுக்குறேன். நல்லா பாருங்க, நாட் கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கண்டிஷன் என்னன்னா சேம் as usual இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு நான் ஈக்குவல் கொடுத்துட்டு என்ன கொடுக்க போறேன்னா குட்ன்றதை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன்னா குட் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். சேம் நான் குட் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். ஓகேங்களா, கண்டிஷன் ஓவர். சேம் இருந்தா வார்னிங், இல்லனா நோ வார்னிங். ஓகேங்களா, இப்போ அகைன் பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க சேம் அதே மாதிரி நமக்கு நோ வார்னிங் வருது. ஏன்னா நம்ம வந்து மோஸ்டா வந்து நாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா if ஃபங்க்ஷன் கூட அன்ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் தான் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு சேம் நாட் வந்து என்ன ஆகும்னா நமக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். எனக்கு இது இருந்தா எனக்கு இது இருக்க கூடாது, எனக்கு இது இருந்தா இது இருக்க கூடாதுன்றதா மீனிங் நமக்கு இந்த இடத்துல. சோ இப்போ உங்களுக்கு கிளியரா இந்த if ஃபங்க்ஷன் கூட மூணு ஃபங்க்ஷனுமே எப்படி யூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு ஒரு சீட் ஷீட்டா நான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. சோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க நமக்கு இந்த இடத்துல என்னன்னா if ஃபங்க்ஷன் நம்ம ஒரே ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம வர்க் பண்ண போறோம்னா அப்ப நமக்கு என்ன பண்ணலாம்னா if கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ எங்க ஃபார்முலா பாருங்க. ஈக்குவல் இஃப் ஒரு செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இருந்தா பாஸ் இல்லனா ஃபைல். ஒரே ஒரு கண்டிஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு மல்டிபிள் கண்டிஷன் இருக்கு. மல்டிபிள் கண்டிஷன் எனக்கு எல்லா கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவா இருக்கணும். இப்போ பாருங்க செக் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ட்ரூ ஒன்லி இஃப் ஆல் கண்டிஷன்ஸ் ட்ரூ. எல்லா கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா 50 இல்ல 50 மேல. சேம் அதே மாதிரி வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா 75 இல்ல 75 மேல. இந்த மாதிரி கொடுத்துருக்கனால என்ன பண்ணா ஒரு மார்க் கம்மியா இருந்தா கூட நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபெயில் வந்துடும். இங்க செகண்ட் சேம் இதை பாருங்க இஃப் பிளஸ் ஆர். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா செக் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். எவ்வளவு கண்டிஷன் கொடுத்தாலுமே செக் பண்ணோம். ட்ரூ இஃப் எனி ஒன் கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு கண்டிஷன் வேணுமோ கொடுக்கலாம். பட் எந்த கண்டிஷன் கொடுத்தாலுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம் ட்ரூன்றதை நம்மளுக்கு ரிசல்ட் அவுட்புட்டாக ஷோ பண்ணோம். அதான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா இங்கே 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். B2 வந்து என்ன சொல்றாங்கன்னா 85 மேலே இருக்கணும், அதேமாதிரி C2 வந்து 90 மேலே இருக்கணுன்றாங்க. இதை சப்போஸ் அவன் B2ல வந்து 75 இருக்கிறான், 75 இருந்தான்னு வைங்க, ஆனால் C2ல 90 மேலே இருக்கான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அப்போ அவனுக்கு என்ன ஆகுனா ஸ்காலர்ஷிப் வரும். இல்லைனா அவனுக்கு ரெண்டுமே கண்டிஷன் இல்லைனா நம்மளுக்கு என்ன ஆகுனா நோ ஸ்காலர்ஷிப்ன்றது வரும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல நம்ம if ஃபங்க்ஷன் கூட அண்டையோ ஆரையோ யூஸ் பண்ணுறது. ஸோ நாட் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, இது ஜஸ்ட் நீங்கள் லீவ் இட் பண்ணிடலாம். இது நீங்கள் ஒரீ பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து மோஸ்ட்டாக யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு சினாரியோஸாக வராது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸல் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஆன்சர் ஃபைல் வேணும்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மல்டிபிள் சினாரியோஸ் நான் கொடுக்குறேன் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ எப்படி சொல்கிறதுனா if ஃபங்க்ஷன் கூட ப்ளஸ் if அண்ட் ஆர் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லையா ஃபர்ஸ்ட் எதை யூஸ் பண்ணுறது நீங்கள் கிளியராக ஒரு ஐடியா வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆர் யூஸ் பண்ணணுமா இல்லை அண்டு யூஸ் பண்ணணுமா. ஏன்னா இந்த இடத்துல நல்லா பாருங்க, நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து அண்டு யூஸ் பண்ணியிருப்பேன். சேம் நம்ம இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணிட்டு நம்ம இன்பிட்வீன் கூட நம்ம நடுவில் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அண்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ் இருக்குது. அது வந்து அட்வான்ஸ் லெவல். நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே ஈஸியாக தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.